இஸ்லாமியர்கள் மத்தியிலே பிரபலம் இல்லாத எஸ்டிபிஐ என்ற கட்சி இஸ்லாமியர்களுக்குள் தனது செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு தீவிரவாத செயலை முன்னெடுக்கிறது, மத துவேஷ காரியத்தை முன்னெடுக்கிறது. அதற்கு நவாஸ் கனி என்கின்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய எம்பி எஸ்டிபிஐக்கு துணை போகிறார். 2000-3000 ஆண்டுகள் வரலாறு இருக்கு எங்கள்கிட்ட. திருப்பரங்குன்ற மலை, முருகன் மலைன்னு சொல்றதுக்கு. சிக்கந்தர்ங்கிற மலை எப்போ உருவாச்சு? யார் அந்த சிக்கந்தர்? சிக்கந்தர் வந்து அங்கே தொழுகை நடத்தினாரா? சிக்கந்தருக்கு அந்த மலைக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் எப்படி சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவீங்க? இப்போ இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமைப்படுத்தணும், இந்துக்கள்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கணும். ஹிந்து போலரைசேஷனை இவங்களே உருவாக்கிடுவாங்க. திருப்பரங்குன்றம் தொகுதி, திருப்பரங்குன்றங்கிறது அறுபடை வீடுகளில் முதன் வீடு திருப்பரங்குன்றம். முருக பக்தர்கள் பெரும்பான்மையாக தமிழ்நாடு ஃபுல்லாக வாழ்கிறாங்க. முருக பக்தர்கள்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க. எங்களுக்கு நல்லது தான், நீங்கள் செய்யுங்க, அரசியல் ரீதியாக அதனால் எங்களுக்கு பலன் கிடைக்கும். அதை நாங்கள் விரும்பலைன்னு உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறோம். அது எங்களுக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்குள் பாரதிய ஜனதா செல்ல விரும்பவில்லை. அதுதான் உண்மையான நிலவரம் எங்களுடைய பார்வை. ஆனால் எங்களை அந்த இடத்திற்கு நீங்கள் அழைத்து சென்று விடாதீர்கள் என்று இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோளை உங்கள் நேர்காணல் மூலமாக சொல்லிக்கிறேன். இதில் வந்து மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்க சில தீய சக்திகள் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தீய சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். நீங்கள் ஒரு கோவில் வளாகத்தில் மொத்த மலையும் அது திருப்பரங்குன்ற மலை தான். அதனால தான் நாங்கள் மலையை சுற்றி கிரிவலம் வரோம். அதற்கான உயர்நீதிமன்றத்தின் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்கள் போகலாம், தொழுகலாம், உங்கள் பண்டிகையில் கொண்டாடலாம். மற்றபடி உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதற்கான நீதிமன்ற உத்தரவு இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதையும் மீறி நாங்கள் ஆட்டை வெட்டுவோம், மாட்டை வெட்டுவோம், நாங்கள் கறியை சமைச்சிட்டு போய் சாப்பிடுவோம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல போய் பன்னியை வெட்டுவோம். ஒத்துக்குவீங்களான்னு சொல்லுங்க. இப்படி ஒரு நிலைப்பாட்டை இந்துக்கள் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இந்துக்கள் இனி என்ன ஆயுதத்தை எடுக்கணுங்கிறத தீர்மானிக்க போகிறதே இஸ்லாமிய வெறி பிடிச்ச மக்கள் தான்.